ஆஃப் த ஓஷனில் நீங்கள் போய் நிற்கும் போது அது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது? இப்போ அந்த ஷிப்போட பிரிட்ஜ், அந்த நேவிகேட் பண்ணுற ஏரியா வந்து பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்துட்டு சுற்றி தண்ணி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. பட் அது ஒரு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வயிற்றில் ஒரு பட்டர்ஃப்ளை கொடுக்குற மூமெண்ட்டு தான் அது. நம்ம தேர்ட் ஆஃபீஸர் செகண்ட் ஆஃபீஸராக தனியாக பிரிட்ஜில் நம்ம தான் என்டையர் ரெஸ்பான்சிபிள் இந்த என்டையர் ஷிப். இப்போ நம்ம வாட்ச் பண்ணுறோன்னு எல்லாரும் நம்பிக்கையாக தூங்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப ப்ரௌடாக. அந்த ட்ரை ஷிப்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணதில் எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? எடுத்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ஷிப்ஸில் நான் போனது வந்து இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இந்த சைடு சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ சைனா, ஜப்பான், கொரியா, லைக். வேற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்ல, அப்போ அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அந்த ஒரு இடத்துல? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு ஏபி ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஷிப்புக்கு வந்து கால் வந்துச்சு. நீங்கள் எங்கே இருக்கும் போது? அது நாங்கள் சிங்கப்பூருக்கு ஒரு மலக்கா ஸ்ட்ரீட் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3 days முன்னாடி இது நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு எல்லாருக்குமே. அவர் எப்படி கன்சோல் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. சரி, பட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, சிங்கப்பூர் இன்னும் ஒரு 4 days சிங்கப்பூர் போய்டுவோம், இறக்கிடலாம் அப்படின்னு. 4 days அப்புறம் தான் சிங்கப்பூரே போவீங்க? ஓகே ஓகே. 4 days அப்புறம் தான் அவர் இறக்க முடிஞ்சுது. மேம், இப்போ சைக்ளோன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆக்சுவலி முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த ரூட்டில் வந்து சைக்ளோன் இருக்குன்னு. பட் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போகணுன்னா போய் தான் ஆகணும். வி கேனாட் ஜஸ்ட் ஸ்டாப் தி ஷிப். பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுப்போம். பட் இஃப் இட் சிவியர் நாங்கள் கண்டிப்பாக ஆல்டர் பண்ணி டிவியேட் பண்ணுறதோ இல்லை வெயிட் பண்ணி. ஒரு விமனா எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறது தான் தப்பு. ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு அப்படி கிடையாது. பட் இல்லை, கேட்குறது நீங்கள் தப்பு கிடையாது. பிகாஸ் அது இருக்குது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். நான் வந்து ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் மேரேஜ் அட் த டைம். பட் வீட்டிலேருந்து இல்லை ஓகே அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்க மாப்பிள்ளை தான் வேணும்னு சொன்னால் கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். கிடைச்சிட்டாங்க. ஓ, அப்பா அம்மா அலைன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பார்த்தாங்க. நான் சொன்னதே அதான், இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருந்தால். இப்போ கடலில் என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல அவர் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற, இந்த ஷிப்லேயே 2 பேர் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக அவர் டேங்கர், நான் ட்ரை. ஸோ 2 பேரும் ஒன்றா செயில் பண்ணுறது இஸ் நாட் பாசிபிள். செயில் பண்ணால் ஷிப்பு பாவம். அவரோட ஷிப்பு வந்து ஃபிலிப்பீன்ஸில் இருந்துச்சு, என்னோட ஷிப் வந்து ஆஸ்திரேலியா டு சிங்கப்பூர் வந்துட்டு இருந்தோம். ஸோ ஜஸ்ட் அந்த போர்ட்ஸ் கொஞ்சம் தான் கேட்டேன். பட் 2 பேரும் வேறு ஒரு ஷிப்பில். ஸோ அப்போது வந்து வீடியோ காலில் பார்த்தீங்களா இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு. உங்கள் ஒர்க் லைஃப்பை டிஸ்கஸ் பண்ணுவீங்களா மேம்? ரைட், ஒன்றா செயில் பண்ணணும் வேறு கண்ட்ரி. நான் அவர் சீஃப் இன்ஜினியர், நான் சீஃப் ஆஃபீஸர். 2 பேரும் வேறு டிபார்ட்மெண்ட். அவர் இன்ஜின் டிபார்ட்மெண்ட், டெக் டிபார்ட்மெண்ட். ஷிப்லேயே வந்து டெக்குக்கும் இன்ஜினுக்கும் சண்டை எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே தான். ஓகே, அதே வீட்லேயும். எப்படி மேம் இன்டர்நெட் ஈஸிலி அஃபோர்டபுளா இல்லை ப்ரீவியஸாக நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு கோல்டு மாதிரி எங்களுக்கு எம்பின்றது அப்படின்னு? சில கம்பெனிஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாதுன்றது இப்போ ரூலு. க்ரூவால் அஃபோர்ட் பண்ண முடிகிற ரேட்டில் இருக்கணும்னு. ஆக்சிடென்ட்ஸ்னால் எப்படி மேம் நடக்கும்? ஒரு இன்னொரு ஷிப்போட போய் இடிச்சிருவோமா இல்லை கொலிஷனு, ஏதாவது போட்டை வந்து பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக இப்போ ஷிப்பில் வந்து நிறைய அலர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, அலாம் சிஸ்டம்ஸு. அதாவது இப்போ நீங்கள் வந்து மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ யாராவது அங்கே நடக்கலை, மூவ்மெண்ட் இல்லைன்னா வந்து இமீடியட்டாக அலாரம் அடிக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. இல்லைனா எவ்ரி 12 minutes நீங்கள் வந்து ஒரு பட்டன் அமுக்கிட்டே இருக்கணும். அந்த 12 minutesல நீங்கள் பட்டன் அமுக்கலைன்னா ஃபஸ்ட்டு அது வந்து அந்த வரைக்குமே பைரேட்ஸ்னாலே சோமாலியான்னு தானே நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம். ஆனால் அங்கே இல்லை. இப்போ சோமாலியானா அங்கே வந்து ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ணிவிடுவாங்க. மற்ற இடத்துலலாம் ஹைஜாக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ராபர்ஸ். இப்போ சிங்கப்பூர்லலாம் ராபர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போனீங்கன்னா அங்கேயும் ராபர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து கார்கோ மோஸ்ட்லி ஸ்டீல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆயில் ஏதாவது கொண்டு போகிறீங்கன்னா அதை ஸ்டீல் பண்ணுவாங்க. பட் சொமாலியாவில் என்னென்னா வந்து ஷிப்பு வித் க்ரூ ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த டெத்துன்னா எப்படி மேம் சொல்கிறீங்க? திடீர்னு கப்பலில் இருக்கும்போது இறந்துருவாங்க, யாராவது இறந்துருவாங்க. ஒரு ஹெவி வெதர் சுச்சுவேஷன், திடீர்னு ஏதோ ஒரு அலாம் வந்திருக்குன்னு முன்னாடி செக் பண்ண போயிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய வேவ்ஸ் வந்து இடிச்சு இறந்துட்டாங்க, ஒரு பர்சன் அதில் இறந்துட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அது வந்து என்டையர் அந்த வெசலுக்கே ரொம்ப ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு சுச்சுவேஷன் அது. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓகே, ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் மூலியமாக தான் உங்களை பற்றி தெரிஞ்சது. நாங்கள் அவங்க மூலியமாக உங்கள் கதையை கேட்கும் போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த ஃபீல்டில் வந்து ஒரு உமன், அதுவும் மோர் தென் 10 years ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரம்யா, நான் ஸோ சீஃப் ஆஃபீஸராக ஷிப்ஸில் செயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு என் கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக செயிலிங்லேருந்து ஒரு பிரேக் எடுத்து நான் ஒரு ஷிப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் QHSA ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மேனேஜிங் ஒரு 30 vessels. இப்போ தான் ரீசெண்டாக மாஸ்டர்ஸ் கேப்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளி சூன் செயிலிங் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, லைக் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றது இந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து செயில் பண்ணியிருக்கீங்க? நான் காலேஜ் ஜாயின் பண்ணது 2009, செயிலிங் ஸ்டார்ட் பண்ணது 2011. ஓகே, ஸ்டில் இட்ஸ் கோயிங் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன்.
ஓகே. லைக் செயிலிங்ன்றது ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஃபீல்டில் தான் நான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டது எப்படி? இந்த ஃபீல்டில் தான் வரணும்லாம் ஆசைலாம் படல. சின்ன வயசுலேருந்து லைக் அவேர்னஸ் கூட இல்லாமல் தான் இருந்தேன். ஓகே. ஈவென்ச்சுவலி எல்லாருக்கும் இருக்க மீடியாக்கர் ட்ரீம் தான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. பட் 12th படிக்கும்போது அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, லைக் டாக்டர் இன்ஜினியர்லாம் லைக் லாங் இயர்ஸ் 4-5 இயர்ஸ் படிக்கணும். ஸோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அங்கே ரியலி. அப்போது ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்போ நான் அட்டென்ட் பண்ணேன். அங்கே வந்து இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய காலேஜஸ் வந்திருந்தாங்க. அவங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டு கேப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தோடனே அதை பார்த்தோன்னே ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன் அங்கே தான் வந்துச்சு. ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த கோர்ஸ் நான் பண்ணது வந்து நாட்டிக்கல் சயின்ஸ். அது வந்து டிஎன்எஸ், டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் லீடிங் டு பிஎஸ்சி. எப்படின்னா 1 இயர் காலேஜில் படிக்கணும், 1.5 இயர்ஸ் ஷிப்பில் ட்ரைனிங், அகைன் வந்து 6 months படித்து யூ வில் கம்ப்ளீட் த 3 years பிஎஸ்சி ப்ரோக்ராம். ஸோ 1 இயர் தான் காலேஜில் படிக்கணும், அடுத்து வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங்கு அப்படின்றது ரொம்ப லைக் ஓகே, அதுலேருந்து தான் ஓகே இது பண்ணணும் அப்படின்னு. ஓகே. நீங்கள் அந்த எக்ஸ்போவில் போய் பார்த்துட்டு வீட்டில் போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னோடனே லைக் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அது? நான் வந்து அங்கேயே மைண்ட் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகே இது படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா தான் ஃபுல் சப்போர்ட். பட் அப்பா வந்து ஈவென்ச்சுவலி வேண்டாம் அப்படின்னு தான். பட் அம்மா ஃபுல் சப்போர்ட். ஓகே, அவன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ரெபிலியஸ் தான். ஓகே உன்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு she believed in me, so eventually it happened. ஓகே. ஃபஸ்ட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, லைக் ஷிப்குள்ளே என்ட்ரு ஆனது எப்போ, எங்கே ட்ராவல் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வெசல் இங்கே தான், வைசாக் விசாகப்பட்டினத்தில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வெசல் ஜாயின் பண்ணேன். அப்போது தட் வாஸ் இன் 2011. என்கிட்ட ஒரு நார்மல் ஃபோன் ஆஸ் யூஷுவல் இந்தியாவிலேருந்து வெளில போனோடனே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. சேட்டலைட் கால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 1 minute அது ஒரு 400 rupees அது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் ட்ரெயினி, ஸோ அப்போ வீட்டுக்கெலாம் கால் பண்ண முடியாது. நார்மல் ட்ரெயினியாக தான் இருப்பீங்க நீங்கள் படிச்சுட்டு வந்தோடனே. அப்போ கெடெட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மல் எல்லாம் யூஆர் லேர்னிங் த ஜாப். ஓகே. லைக் உங்களோட இப்போ ட்ரெயினியாக உள்ளே போகிறப்போ லேர்னிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும்ல. ட்ரெயினியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. யூஆர் ஜஸ்ட் டூயிங் ஒரு எப்படி நேவிகேட் பண்ணுறது, எப்படி தேர்ட் ஆஃபீஸர் ஜாப் என்ன எப்படி பண்ணுறது, ஷிப்பை நான் ஃபஸ்ட்டு வந்து ஷிப்பை நீங்கள் பார்த்து ஷிப்பை தெரிஞ்சுக்கிறீங்க. ஷிப் எப்படி இருக்கும், ஷிப்பில் என்ன வேலை. பிகாஸ் இப்போ உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு ஷிப் எப்படி இருக்கும்னா அந்த ஐடியா அதே மாதிரி தான் எங்களுக்கும். ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறோம், புக்கில் படிக்கிறோம் ஷிப் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும். பட் ரியாலிட்டி இஸ் லைக் அங்கே போனது தான் சச் அ ஹியூஜ் ஸ்ட்ரக்சர், அவ்வளோ பெரிய ஷிப்பு. லைக் என்ன ஷிப் அது? நீங்கள் ஸ்டெப் நான் டேங்கரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இட் வாஸ் ஆயில் டேங்கர். ஓகே. விசாகப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணி அதோட வாயேஜ் எங்கே? நெக்ஸ்ட் போர்ட் வாஸ் ஈரான் போச்சு அந்த. எவ்வளோ நாள் ட்ராவல் அந்த ட்ராவல்? நாட் மச், அது ரொம்பலாம் இல்லை, ஒரு 11-12 days. 11-12 days தான். ஆனால் அது உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட்? ஃபஸ்ட்டு ஷிப்பில் போனோடனே எனக்கு நிஜமாக ஒன்றுமே புரியல, எங்கே இருக்கோம் இவ்வளோ பெரிய இது. ஸோ நமக்கு ஒரு ரூம் கொடுத்து இங்கே இருங்க, ஜஸ்ட் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். பிகாஸ் ஷிப் அப்போ வந்து டிஸ்சார்ஜ்லாம் முடிச்சுட்டு கிளம்புற ஸ்டேஜில் ரெடியாக இருந்துச்சு. ஸோ யாரும் என்ன அன்றைக்கி பெருசாக எதுவும் ஒர்க்கெல்லாம் கூப்பிடல. ஸோ அங்கே நான் இருந்து ஐம் ஜஸ்ட் வாட்சிங், ஓகே என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. நான் வந்து ஃபஸ்ட் ஜாயின் பண்ணும்போது நான் மட்டும் தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 3 months கழிச்சு இன்னொரு கேர்ள் ஜாயின் பண்ணாங்க அந்த ஷிப்பில். இப்போது வேற ஒரு கண்ட்ரிக்கே போகிறீங்க, லைக் விசாகப்பட்டினத்துலேருந்து ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு கண்ட்ரிக்கே போகிறீங்க. அது எப்படி இருந்தது? ஃபஸ்ட் டைம் அவுட் ஆஃப் கண்ட்ரி இந்த மாதிரி ஷிப்பில் போகிறோன்றது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி நைட்டாக எனக்கு ஷிப்பு ஸ்டார்ட் பண்ணோன்னே சிக்னஸ் வேறு, ஒரு 3 days சிவியர் சிக்னஸ்ஸு. ஸோ அப்போ ஈவென்ச்சுவலி ஆன்போர்டில் இருந்தவங்களே சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே சிக்னஸ் இருக்குன்ட்டு என்னை பெருசாக வந்து இது பண்ணல, சப்போர்ட் பண்ணாங்க. டைமுக்கு வந்து அவங்களே ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் சாப்பிட முடியாது அந்த இதில், வாமிட்டிங்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 3 daysக்கு அப்புறம் பேக் ஆன் ஃபுட். ஓகே எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஸ்லோலி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. ஒரு ஒர்க் பிளேஸ்ன்றதே ஒரு கடல் தான். அது வந்து நம்ம தூரத்துலேருந்து ரசித்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுதான் உங்கள் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு போகிறப்போ அடுத்தடுத்த கட்டம்லாம் எப்படி இருந்தது? கண்டிப்பாக எல்லாமே புதுசாக இருந்துச்சு, லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து ஷிப் பண்ணும்போது ரொம்ப ஃபிசிக்கலி சேலஞ்சிங் ஜாபும் தான் கூட, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் கண்டிப்பாக நாங்கள் இருந்தது வந்து அந்த ஷிப்பு அந்த டைமில். ஸோ ஒரு 40 people இருந்தாங்க. 40 பேரில் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள். ஸோ இவென்ச்சுவலி அந்த ஒரு தனி கேரும் எனக்கு இருந்துச்சு. எவ்ரிபடி யூஸ் டு கேர் ஃபார் மீ. அண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு சீஃப் ஆஃபீஸரு, நல்ல கொலீக்ஸும் என் கூட இருந்த கோ ட்ரெயினிஸும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அது. ஸோ எவ்ரிபடி சப்போர்ட்டட் மீ. ஓகே. ஆனால் அந்த ட்ரிப் முடிக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் இதுதான் நம்ம கெரியர்னு செட் ஆகிட்டிங்களா இல்லை? ஐயோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு. அந்த நான் அந்த ஷிப்பில் ஒரு 11 months இருந்தேன். த்ரூ அவுட் எனக்கு எங்கேயுமே எக்ஸைட்மெண்ட் டவுன் ஆகவே இல்லை. எங்கே ஒரே ஒரு இடத்துல நான் ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு வந்து பெருசாக அந்த காலேஜ்லேயே வந்து நம்ம ஹாஸ்டலில் தங்கி பழகி இந்த ஃபேமிலியிலேருந்து டிஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த ட்ரெயினிங்கில் ஓரளவுக்கு அங்கேயே ஆயிடுச்சு.
ஸோ எனக்கு எங்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துச்சு ஷிப் ஆல்மோஸ்ட் 1 மந்த் கழிச்சு கால் பண்ண எங்கள் அம்மா அழுதுட்டாங்க ஃபோனில் நீ ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை 1 மந்த்தா அப்படின்னு 1 மந்த்தா வீட்டில் பேசவே இல்லையா? இல்லை அன்னைக்கு ஷிப்பு வைசாக்லேருந்து கிளம்பும் போது பேசினேன். அடுத்து ஈரான் அங்கெல்லாம் பேச முடியாது. ஸோ ரிட்டர்ன் ஷிப்பு இந்தியாவுக்கு வந்துச்சு, திருப்பி வைசாக்குக்கே வந்துச்சு. அப்போ தான் நான் ஆனால் அம்மா அப்பாவுக்கு ஒரு மெசேஜஸ் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லையா அந்த சோர்ஸ்? முன்னாடியே சொல்லிட்டேன் ஓகே ஷிப்பிங் போது என்னால் கால் பண்ண முடியாது. ஸோ பட் எவ்வளோ நாள் கால் எனக்கு அப்போ வந்து தெரியாது. ஓகே இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், திருப்பி வரதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு அப்போ கிடையாது. ஸோ நான் கால் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்போ ரொம்ப கொஞ்சம் ஓகே பரவாயில்ல இருங்க. ஓகே ஓகே மேம், இப்போ விசாகப்பட்டினம் ஈரான் போறீங்களா, அந்த 10 to 12 டேஸ்னா இப்போ 1 மந்த் ஷிப்ல இருந்தீங்களா, எந்தெந்த ரூட்ல அந்த ஷிப் டிராவல் ஆச்சு மேம்? நீங்கள் ஜஸ்ட் வைசாக்லேருந்து சவுத் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படியே டு கல்ஃப் மிட் ஆஃப் த ஓஷன்ல நீங்க போய் நிற்கும் போது அது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது? கண்டிப்பாக அந்த ஷிப்போட பிரிட்ஜ், அந்த நேவிகேட் பண்ணுற ஏரியா வந்து பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்துட்டு சுற்றி தண்ணி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. பட் அது ஒரு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வயிற்றுல ஒரு பட்டர்ஃப்ளை கொடுக்குற மூமெண்ட் தான் அது. ஓ ஓகே. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்குமா மேம்? எல்லாருக்குமே அது ஒரு பட்டர்ஃப்ளை அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குமா இல்லை மாறுமா? இப்போ ட்ரெயினிஸ்ன்னு போது இப்போ நாங்கள் ஷிப்பில் அட் அ டைம் வந்து ஒரு ட்ரெயினின்னும் போது ஒரு 4-5 பேர் அட் அ டைம் பிரிட்ஜில் இருப்போம். பட் தனியாக நம்ம வந்து இண்டிவிஜுவல் வாட்ச் பண்ணும்போது நம்ம 3rd ஆஃபீஸர் 2nd ஆஃபீஸராக தனியாக பிரிட்ஜில் நம்ம தான் என்டையர் ரெஸ்பான்சிபிள் இந்த என்டையர் ஷிப். இப்போ நம்ம வாட்ச் பண்ணுறோன்னு எல்லாரும் நம்பிக்கையாக தூங்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப ப்ரௌடா. ஓகே ஓகே. அது அந்த நைட்லலாம் அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா சக்தே இந்தியாவில் ஷாருக் கானுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, லைக் எனக்கு நீங்கள் சொல்லும் போது டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். அந்த கேர்ள்ஸும் அவங்க டீம் ஜெயிச்சு அந்த ஃப்ளாகை வந்து இன்னொரு கண்ட்ரிக்காரன் இந்தியா ஃப்ளாகை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னது லிட்ரலாக அதே மாதிரி தான் இருந்தது. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணீங்க? லைக் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு வாயேஜ்னா இது என்னால் லைஃப் டைமில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா எது சொல்லுங்க? நிறையா இருக்குது அந்த மாதிரி. நீங்கள் எத்தனை ஜெனரலாக நான் ட்ரெயினியாக இருந்தப்போ நாங்கள் ஃபிக்ஸ்ட் ரூட் கல்ஃப் இந்தியா ரூட்டில் தான் இருந்தோம். ஸோ இது கல்ஃப்லேயே ஒன்று ஈராக் போவோம், ஈரான் போவோம், சவுதி போவோம், இங்கே மும்பை இல்லைனா வைசாக், இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு கல்ஃப் இந்தியா ரூட்டில் தான் இருந்தோம். அண்ட் என்னோட செகண்ட் ஷிப்பும் வந்து ஒரு ஆயில் டேங்கர் தான். பட் அது வந்து இந்தியாவில் கோஸ்டல் ரூட்டில் இருந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஷெடியூல். அது ரொம்ப பக்கத்தில் இப்போ தான் இங்கேருந்து கிளம்புவோம், திருப்பி உடனே அங்கே. ஸோ அங்கே ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அதிலே வந்து டேங்கர் வேண்டாம், இனிமேல் இதுலேருந்து நம்ம கல்ஃப் இந்தியா தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம் போல இருக்குது அப்படின்னு நான் டேங்கர்லேருந்து ட்ரைக்கு ஷிஃப்ட் ஆனேன். ட்ரை ஷிப்ஸ்னால் வந்து கண்டெய்னர் ஷிப்ஸு, பல்க் கேரியர்ஸ்னால் வந்து உங்களுக்கு லாங் வாய்ஸஸில் போகும், லைக் டேங்கரில் மற்றபடியான ஷிப்ஸு. ஸோ அந்த ட்ரை ஷிப்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணதில் எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? எடுத்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ஷிப்ஸில் நான் போனது வந்து இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இந்த சைடு சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ சைனா, ஜப்பான், கொரியா, லைக் ஃபார் ஈஸ்ட் ஃபுல்லாக நிறையா பார்த்துருக்கீங்க. ஓகே. ஸோ இதில் அதிக நாள் ட்ராவல் பண்ண இடம்னா எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஆஸ்திரேலியா டு கண்டினியூஸ் வாய்ஸ் வந்து ஆஸ்திரேலியா டு இந்தியா தான். ஓகே. எவ்வளோ நாள் ட்ராவல் மேம் அது? எக்ஸாக்டாக இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. க்ளோஸ் டு மந்த் வச்சுக்கோங்களேன். லைக் எக்ஸாக்ட் ப்ரெசைஸாக சொல்கிறதுக்கு எனக்கு டேஸ் ஞாபகம் இல்லை. க்ளோஸ் டு மந்த்ஸ். ஓகே மேம். அந்த ஒரு க்ளோஸ் டு மந்த்ஸ் ட்ராவல் சீலேயே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது அது எப்படி மேம் இருக்கும்? நல்லாயிருக்கும். லைக் அன்இன்டரப்டட் செயல். எப்போவுமே ஷிப்பு வந்து மூவிங்கில் இருக்கும்போது தான் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். போட்டுக்கு வந்துச்சுனாலே பிஸியாக போயிட்டுருக்கோம். கார்கோ லோடிங், டிஸ்சார்ஜிங், மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ எப்போவுமே ஷிப்பு சீல இருக்கிறது தான் எங்களுக்கு ரிலாக்ஸ்டான ஒரு பீரியட். மேம் இப்போது ஒரு சீஃப் ஆஃபீஸராக உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் மேம் அந்த மிட் சீல வந்து நீங்கள் பேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்னால் என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக சீஃப் ஆஃபீஸரோட ரோல் வந்து ஷிப்போட மெயின்டெனன்ஸ். ஷிப்புக்கு நம்ம வந்து செகண்ட் இன் கமாண்ட். சீஃப் ஆஃபீஸர் மாஸ்டர் தான், கேப்டன் தான் வந்து ஷிப்போட ஓவரால் இன்சார்ஜ். அவருக்கு அடுத்து செகண்ட் இன் கமாண்டுன்றது தான் சீஃப் ஆஃபீஸர். ஸோ சீஃப் ஆஃபீஸரோட ரோல் வந்து என்டையர் ஷிப் டிபார்ட்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ், எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸு, கார்கோ பார்த்துக்கிறது, இது எல்லாமே சீஃப் ஆஃபீஸரோட ஜாப். ஸோ இப்போ ஒரு லாங் வாய்ஸ் நம்ம கிளம்பிட்டோம்னா முன்னாடியே பிளான் பண்ணிவிடும். ஓகே இத்தனை நாள் நம்ம செயிலிங் இருக்க போகுது, ஸோ இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு இவென்ச்சுவலி ஃபுல்லாக பிளான் பண்ணி அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். லைக் நம்ம கீழே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட வி ஹேவ் டு கெட் த ஒர்க் டன். சேலஞ்சிங்னா இப்போ வெதர் கண்டிஷன் வந்து சம்டைம்ஸ் இப்போ சைக்ளோன் ஏதாவது வருது, இல்லை நம்ம ரஃப் சீஸ் போகிறோம்னா அப்போல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங். லைக் ஷிப்போட அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வி ஹேவ் டு ப்ரிப்பேர் த ஷிப்பு. மற்றபடி இப்போ ஆஃபீஸராக இருக்கிற போது வந்து ஆல் டேஸ் மண்டே. ஷிப்பில் இருந்தால் எல்லா டேவும் மண்டே தான். தெர் இஸ் நோ ரெஸ்டெல்லாம் கிடையாது, நோ வீக்கெண்ட்ஸு. எல்லா டேவும் காலையில் இந்த ஒர்க் போயிட்டே இருக்கும். பட் மற்றபடி க்ரூ எல்லாம் இருப்பாங்க, லைக் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வீல் கிவ் சாட்டர்டே ஹாஃப் டே, சண்டே ஆஃப், அந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஸோ அந்த ஏதாவது ஒரு டே வீல் சூஸ் கெட் டுகெதர் ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஒரு பார்ட்டிஸ், சின்ன பார்ட்டி, ஜஸ்ட் டு மோட்டிவேட் த க்ரூ, அவங்கள கொஞ்சம் பெப்பப் பண்ணுறதுக்காக.
ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதர்வைஸ் இட் இஸ் லைக் ஆஸ் ஐ செட் ஆல் டே மண்டே ஷிப் போயிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு ஜஸ்ட் டூ அவர் ஜாப். மேம் இப்போ சைக்ளோன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில்? அது லிட்டரலாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருக்கும்? ஆக்சுவலாக முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த ரூட்டில் வந்து சைக்ளோன் இருக்குன்னு. பட் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போகணுன்னா போய் தான் ஆகணும். வி கேனாட் ஜஸ்ட் ஸ்டாப் தி ஷிப்பு. பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுப்போம். பட் இஃப் இட் சிவியர் நாங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஆல்டர் பண்ணி டீவியேட் பண்ணுறதோ இல்லை வெயிட் பண்ணி பாஸ் பண்ணி போகிறதோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் இஃப் இட் இஸ் ஓகே வி கேன் ஸ்டில் கெட் த்ரூ இட் அப்படின்னா வில் ப்ரொசீட் டு இட். ஓ சைக்ளோனே ஃபேஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஹெட் ஆன் சைக்ளோனில் போய் ஹெட் ஆன்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டோம். சைக்ளோன் இஸ் தேர் எஃபெக்ட்ஸ் வி ஹவ் டு ஒரு சைக்ளோன் பாஸ் ஆகுது அதோட எஃபெக்ட் ரொம்ப தூரம் லைக் 200 நாட்டிக்கல் மைல்ஸில் வரைக்கும் கூட யூ கேன் ஃபேஸ் அதோட அந்த அட்வர்ஸ் வெதர் இருக்கும். ரெயின் சீ ஸ்வெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி வரும்போது வி ப்ரிப்பேர் த ஷிப் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி முன்னாடியே க்ரூக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவோம். எல்லாத்தையும் வந்து செக்யூர் பண்ணி வைங்க. அதுக்கேற்ற மாதிரி டெக்லலாம் யாரையும் ஒர்க் பண்ண விட மாட்டோம். எல்லாம் வந்து அக்காமடேஷனுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுற மாதிரி. மேம் ஆனால் இன்னைக்கு நிலமையில் இதெல்லாமே வந்து மேனேஜபிளா மேம்? ஏன்னா இப்போ ட்ரை ஷிப்ஸ்ன்றப்போ அது ஒரு பிஸ்னஸ். இத்தனை டேஸில் அது அந்த கூட்ஸ் அங்கே போய் ரீச் ஆகணும் எக்ஸாக்டாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடியே சைக்ளோன் ப்ரிடிக்ட் பண்ணாலும் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு ஸ்டே இருக்கும் அப்படின்றப்போ அப்போது மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து எந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கும்? இல்லை நம்ம அந்த டைம்ன்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுமா நம்ம அங்கே ரீச் ஆகுறன்ற டைம்ன்றது? கண்டிப்பாக டைம் சார்ட்டர்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது இதுலேருந்து இதுக்குள்ளே நீங்கள் அங்கே வரணும்னு. பட் இந்த மாதிரி நேச்சரோட இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியாதுல்ல. லைக் உங்களுக்கு ஒரு கிளாஸே இருக்கும் ஓகே இந்த மாதிரி ரஃப் வெதர் ஃபேஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு யாருமே நோ சொல்ல முடியாது. பிகாஸ் மாஸ்டர் அதாவது அந்த ஷிப்போட கேப்டன் இஃப் ஹீ டிசைட்ஸ் தட் திஸ் இஸ் நாட் சேஃப் ஃபார் மீ நான் வந்து வெயிட் பண்ணி தான் போவேன் திஸ் இஸ் நாட் சேஃப் ஃபார் மீ அண்ட் மை க்ரூ அண்ட் மை ஷிப் அப்படின்னா மாஸ்டர் ஹேஸ் தட் ஓவர் ரைடிங் அத்தாரிட்டி ஹீ கேன் டிசைட். ஆனால் இப்போ மேனேஜ்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணணும். ஓகே ஏன்னா எல்லா இடத்துலையுமே கை கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ கண்டிப்பாக அது வந்து பட் நீங்கள் சும்மாலாம் வந்து அது ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குற பொசிஷனில் நீங்கள் இருக்கணும். உண்மையாலே இது வந்து ரிஸ்க் தான் இது போனால் எங்களுக்கு வந்து ரிஸ்க்கு அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கலாம். சும்மா வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் முடியாது. இன் தட் கேஸ் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அந்த ரிப்போர்ட் நமக்கு மட்டும் வரல அவங்களுக்கு வந்து அம்மா ஓகே இது வந்து இட்ஸ் நாட் சேஃப்னு வந்துச்சுன்னா அதே லைக். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி நடந்திருக்கா மேம்? இப்போ சைக்ளோன் வருது நீங்கள் ஸ்டே எங்கேயாவது கொடுத்து பொறுமையாக போயிருக்கீங்க? அந்த மாதிரி வந்ததில்லை. பட் நம்ம இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சைக்ளோன்ஸு. பட் வி ஹேட் டு கம் தான் ஓகே அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். பட் ஷிப்பு நிறையா டேமேஜ் எல்லாம் ஆகி வந்திருக்கோம். ஓகே மேம் இப்போ உங்களோட லைக் இப்போ நீங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க. பட் ஆனால் ஒரு விமனாக உங்களோட சேஃப்டி எந்த அளவுக்கு மேம் ஷிப்பில் என்ஷூர் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் சேல் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் எனக்கு அவங்க கைஸு நம்ம கேர்ளு அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் நான் ஃபேஸ் பண்ணல. எனக்கு அந்த மாதிரி இது வரல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி காலேஜ்லேயே வந்து நம்ம அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து நம்ம ட்ரெயின் ஆகியிருக்கோம். லைக் ஓகே நானும் ஒரு கை தான் ஐம் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ். ஸோ அது வந்து ஒரு இப்போ நம்ம ட்ரெயினியாக வரும்போதுலாம் அது நமக்கு பெருசாக தெரியாது. பட் இந்த மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு இப்போ சீஃப் ஆஃபீஸர் லெவலுக்கு வரும்போது நம்ம வந்து நம்மளோட கமாண்டிங் பவர் அங்கே தான் வரணும். அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும் நம்ம அந்த பொசிஷனில். இல்லைனா வந்து யூ கேனாட் கெட் த ஒர்க் டன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ அது வந்து எனக்கு பேசிக்காகவே ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் நான் ஃபீல் பண்ணலை. அண்ட் எப்போவுமே இப்போ ஷிப்புக்கு போயிட்டா நம்ம வந்து ஒரு ஷ்ரூடான ஒரு நேச்சர் வந்து நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஆனால் அதில் அந்த அத்தாரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் இப்போ சொல்லும்போது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? லைக் நீங்கள் அதை என்றைக்குமே நீங்களும் அதை ஃபீல் பண்ணதே இல்லையா? லைக் நான் ஒரு பொண்ணு அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை. உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அப்போ நான் கேட்குற கொஸ்டின் தான் தப்பு. லைக் நான் ஒரு விமனா எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறது தான் தப்பு. ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு அப்படி கிடையாது. பட் இல்லை கேட்குறது நீங்கள் தப்பு கிடையாது. பிகாஸ் அது இருக்குது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பாக இங்கே ஷிப்பிங்லன்னு இல்லை ஜென்ரலாகவே எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. பட் இப்போ வந்து அக்செப்டன்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன்ல லைக் நான் வாஸ் த ஒன்லி கேர்ள். ஸோ எல்லாரும் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பொண்ணு அப்படி இப்படின்ற அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பேம்பர் எனக்கு இருந்துச்சு. ஐ குட் அடாப்ட் டு தட் அந்த சுச்சுவேஷனில் ஈஸிலி. பட் இவென்ச்சுவலி வர வந்து கண்டிப்பாக அது நான் என்னால் அடாப்ட் பண்ணி முடிச்சு. பட் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து இருந்துச்சு. ஐ குட் ஃபீல் தட் ஓகே இல்லை என்ன ஒரு லேடி வந்திருக்காங்க எப்படி வேலை செய்வாங்க அப்படின்ற இதெல்லாம். ஸோ என் காது படவே கூட பேசியிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து என்னோட என்ன இவங்க வந்துட்டாங்க இவங்களால இந்த ஒர்க் பண்ண முடியுமா இது எப்படி ஏன்னா இது கண்டிப்பாக அங்கே நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்சிங் ஜாப்ஸ் ஷிப்பில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இல்லை நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த ஒர்க்கை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பட் நான் பண்ணுறேன் இல்லை எல்லா ஜாபாக எல்லாரையுமா இப்போ உங்களே கூட
ஒரு பெரிய மிஷினரி ஓப்பன் பண்ண சொன்னால் உங்களால் தனியாக ஓப்பன் பண்ண முடியாது. யூ நீட் சம்படி இல்லை. ஸோ எனக்கு சப்போர்ட் வேணால் கேட்குறேன் கொடுங்க, இல்லைன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை இந்த இது வேணாம் அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நான் என்னோட இது என்னென்னா, நான் என்னோட ஜூனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னு நான் அதான் சொல்லுவேன், யாராவது அந்த மாதிரி பேசுகிறாங்களா, டோன்ட் டாக் பேக், இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்லாம் வாயால் சொல்லாதீங்க, செஞ்சு காமிங்க. டூ தட் ஜாப் அண்ட் ஷோ தெம். ஸோ தட் நெக்ஸ்ட் டே அவங்க இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு தான் நான் என்னோட ஜூனியர்ஸ்க்கும் சொல்கிறது தான். ஸோ யூனோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சிங் ஜாப் தான், பட் ஹவு யூ டூ இட், அதாவது ஓகே எங்கே உங்களுக்கு சப்போர்ட் வேணுமோ அங்கே யூ டேக் தட் சப்போர்ட் பண்ணி காட்டுங்க, அதுதான். ஓகே, உங்கள் இண்டஸ்ட்ரியில் குளோபலி நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு இந்தியன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ரஷ்யன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக பார்க்கலாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்கள்ல. லைக் அந்த ஒரு விஷயம் நீங்கள் எப்படி மெங்கிள் ஆவீங்க மற்ற கண்ட்ரீஸோட? அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சேல் பண்ணது இந்தியன் ஷிப், ஸோ ஐ சேல் ஒன்லி வித் இந்தியன்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. ஓ, அப்போ அது ஒரு விஷயமா இல்லை, எல்லாமே மைண்ட் செட் ஆகிடுவீங்க லைக் இந்த ஃபீல்டு இதுதான் அப்படின்னு. ஓகே மேம், ஃபுட்டுலாம் எப்படி மேம்? 40 டேஸ் அந்த ட்ராவலில் ஒரு 15 டேஸ் 20 டேஸ்னாலுமே ஃபுட்டுன்றது ஒரு மேஜர் ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஷிப்பில் வந்து நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் நம்ம இங்கேருந்து இங்கே தான் போக போகிறோம்னா, அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல நமக்கு ஃபீஸிபிளாக இருக்கும் அங்கே ஃபுல் ப்ரொவிஷன்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஷிப்பில் வெஜிடபிள் ரூம்னு ஒன்று இருக்கும், அதில் வெஜிடபிள்ஸு, ஃபிஷ்ஷு, மீட்டு, ட்ரை ப்ரொவிஷன்ஸு, அந்த மாதிரி செப்பரேட் ஸ்டோர் இருக்குது. ஸோ நம்ம வாங்கி நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே சான்ஸ் கிடைக்கும் நமக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணிடுவோம். வாட்டரும் அதே மாதிரி தான். இல்லை எக்ஸாக்டாக என்ன மாதிரியான ஃபுட் கிடைக்கும்? நான் வந்து சொன்ன மாதிரி இந்தியன் கம்பெனியில் இருந்ததுனால அது இட்லி, தோசை எல்லாமே கிடைக்கும், நார்மல் ஃபுட்டு. பட் வெளி கம்பெனியில் இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் வேறு மல்டிநேஷ்னல் க்ரூ கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு லைக் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே மேம். லைக் இப்போது நீங்கள் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு எவ்வளோ நாள் லேண்டில் இருப்பீங்க, எவ்வளோ நாள் சீயில் இருப்பீங்க? ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் தெரியும் 6 months கடலில் இருப்பாங்க, 6 months கரை. ஆனால் ஒரு ஆஃபீஸர்ஸ் வச்சு டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க. லைக் 4 months இப்போ பெரிய போஸ்ட்டில் இருப்பவங்க வந்து 4 months ஷிப்பு, 4 months லேண்டு. இன்னும் வந்து அடுத்த கட்டம் இப்போ ட்ரெயினிங் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா 9 months ஷிப்பு, 9 months லேண்ட் அப்படின்வாங்களே. நீங்கள் எவ்வளோ நாள்? ஆக்சுவலாக என்னோட கம்பெனியில் வந்து 6 months ஆன் ஆஃபீஸர்ஸ்க்குமே வந்து 6 months யூ கேன் பி ஆன் போர்டு. ஸோ நான் வந்து என்னோட லாஸ்ட் கான்ட்ராக்ட் வாஸ் 8 months. ஓகே மேம், என்னைக்காவது வந்து உங்களோட அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் எப்போயாவது வெளியில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட், என்னடா எப்போ வந்தாலுமே வெளியே தனியாக தான் இருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி? இல்லை நான் இப்போ என்னை விட்டால் கூட நான் ஜாலியாக ஷிப்புக்கு போயிடுவேன், அப்படிதான் என்னோட. ஓ, அப்போ உங்களுக்கு லேண்டில் இருக்கிறதோட சீல இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக. அப்போ இப்போ பிரேக் எடுத்திருக்கேன்றீங்களே? இப்போ நான் என் கிட்ஸுக்காக பிரேக் எடுத்திருக்கேன், எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பிகாஸ் என் பையன் என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்து நான் ஷிப்புக்கு போனேன். பட் போயிட்டு வரும்போது அந்த ஒரு பாண்டிங்கே இல்லை என் குழந்தை கூட. ஸோ அதனால ஓகே அவங்க கொஞ்சம் நல்லா ஒரு அளவுக்கு வளர்கிற வரைக்கும் ஒரு பிரேக் எடுக்கலாம். பட் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போ ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேம், நீங்கள் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். எப்படி மேம் அது? உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ? அவரும் இதே ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஓ, 2 பேரும் ஒரே ஃபீல்ட். அப்புறம் எப்படி மேம் அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் நான் வந்து ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் மேரேஜ் அட் த டைம். பட் வீட்டிலேருந்து இல்லை ஓகே அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நான் சொன்னேன் ஓகே எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்க மாப்பிள்ளை தான் வேணும்னு சொன்னால் கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், கிடைச்சிட்டாங்க. ஓ, அப்பா அம்மா அலைன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பார்த்தாங்க. நான் சொன்னதே அதான், இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த ஸ்டேஜுக்கே போகல நாங்கள். நான் சொன்னதே வந்து பார்த்தா இந்த ஃபீல்டில் பாருங்கள் அப்படி இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பார்த்ததே இந்த மாதிரி ஃபீல்டில் பாவம் சிக்கிட்டாரு. அவங்க என்னவா இருக்காங்க? அவங்க சீஃப் இன்ஜினியராக இருக்காங்க. அவங்களும் சீஃப் இன்ஜினியராக இருக்காங்க. மேம், இப்போ உங்கள் 2 பேத்துக்குமே அந்த ஒரு ஒர்க் லைஃப்பை தாண்டி ஒரு லைஃப், உங்கள் பர்சனல் லைஃப்ன்றது எப்படி மேம் கனெக்ட் பண்ணிப்பீங்க? லைக் ஒரே கம்பெனியா இல்லை வேறு கம்பெனி? பட் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒன்றா இறங்குற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். ஸோ நான் சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுவேன், இல்லை அவங்க கொஞ்சம் லேட்டாக, இல்லை அவங்க முன்னாடி நான் பின்னாடி. பட் இறங்குறது மட்டும் அட் டைமில் இறங்குற மாதிரி. ஓ, உங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆகுமா மேம்? செட் ஆயிடுச்சு. ஓகே. உங்கள் ஒர்க் லைஃப்பை டிஸ்கஸ் பண்ணுவீங்களா மேம்? ரைட், ஒன்றா செயில் பண்ணணும், வேறு கண்ட்ரி. நான் அவர் சீஃப் இன்ஜினியர், நான் சீஃப் ஆஃபீஸர், 2 பேர் வேறு டிபார்ட்மெண்ட். அவர் இன்ஜின் டிபார்ட்மெண்ட், டெக் டிபார்ட்மெண்ட். ஷிப்லேயே வந்து டெக்குக்கும் இன்ஜினுக்கும் சண்டை எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதே வீட்லேயும் ஒரு எங்களுக்கு சம்டைம்ஸ் வென் வி டிஸ்கஸ் ஒர்க். ஸோ அதனால பெருசாக ஒர்க்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு 5 years பிஃபோர் கூட பார்த்துருக்கோம் மேம், சுஸ்கெனலில் ஒரு ஷிப் வந்து ஒரு இஷ்யூ ஆனதுனால ஒரு பெரிய சீ டிராஃபிக்கே ஏற்பட்டது. அதனால வேர்ல்டு எக்கனாமிலேயே வந்து இம்பாக்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அது எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் மேம் உள்ள வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கு? ஆக்சுவலாக அந்தளவுக்கு
ப்ரெஷரான ஜாப்லாம் கிடையாது. கெனால் டிரான்சிட். ஏன்னா கெனால் டிரான்சிட்டில் என்ன ப்ரெஷர்னா உங்களுக்கு நிறையா உங்கள் ஒர்க் அண்ட் ரெஸ்ட் ஹவர்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். லைக் நம்ம நைட் டைம்லலாம் கெனால் டிரான்சிட் வருதுன்னா யூ ஹவ் டு ஸ்டே அவேக். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாப் இருக்கும் அந்த மாதிரி தானே தவிர ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம்லாம் கிடையாது அது. ஓகே, நார்மலாக ஒரு ரோட்டில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஷிப்புன்றதும் அப்படியா இல்லை எப்படி? கண்டிப்பாக அதே மாதிரி தான். ரொம்ப லைக் நத்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா உங்களுக்கு சுற்றி தண்ணி இருக்குது அவ்வளோதான். அந்த மாதிரி தான். முன்னாடி நான் வந்து கல்ஃப் இந்தியாவிலே இருந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் சைடில் வரவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் ட்ரான்ஸ்லேட் அப்பயும் நான் செகண்ட் ஆஃபீஸராக இருக்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஸோ நானே வந்து ரூட் பிளான் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப டிராஃபிக், லைக் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் அங்கே சிங்கப்பூர் ஸ்ட்ரீட்லாம். அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்குது அங்கே. ஸோ அந்தளவுக்கு லைக் கன்ஜஸ்டட் டிராஃபிக்கில் வந்து தனியாக நம்ம நேவிகேட் பண்ணி போகிறதெல்லாம் வந்து லைக் எப்படி மேம் இன்டர்நெட் ஈஸிலி அஃபோர்டபுளா இல்லை ப்ரீவியஸாக நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு கோல்டு மாதிரி எங்களுக்கு எம்பின்றது அப்படின்னுவாங்க. சில கம்பெனிஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாதுன்றது இப்போ ரூலு. க்ரூவால் அஃபோர்ட் பண்ண முடிகிற ரேட்டில் இருக்கணும்னு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே மேம். இது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தால் அப்போ என்ன மேம் பண்ணுவீங்க? இப்போ ஷிப்பில் போகிறோம், ஒரு திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்கு வந்து ஸ்டோன் பெயின் திடீர்னு வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம கால் பண்ணி நம்ம ஆன்போர்ட்லேயே ட்ரீட் பண்ணலாம். ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ஷிப்பில் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி அதையும் மீறி அன்கண்ட்ரோல்டாக போகுதுன்னா வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். லைக் ஷோரில் வந்து அசிஸ்டன்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி இது என்னென்னலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோன்னா அவங்க நமக்கு கொஞ்சம் அட்வைஸ் தருவாங்க. அதையும் மீறிலாம் எந்த போர்ட்டு கிட்ட இருக்கோ அங்கே போய் அவரை வந்து இறக்கி விட்டுருவோம். ஒருத்தர் இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுக்காக அந்த நியர்பை போர்ட் வரைக்கும் போவீங்களா? ஆமாம் போய் அவங்கள இறக்கி விடலாம். ஸோ அது அந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த அசிஸ்டன்ஸ் இப்போது. ஸோ லைக் ஹெலிகாப்டரில் வந்து கூட பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்குலாம் ஃபெசிலிட்டிஸ். ஓகே மேம். இப்போது ஷிப்பில் வந்து கிளைமேட் வந்து ரெண்டு விதமாகவும் வேரி ஆகும். லைக் 110 டிகிரி ஹீட்டுமே இருக்கும், -30 டிகிரி வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி மேம் ஒர்க்கு ஸ்டாப் ஆகுமா இல்லை கண்டிப்பாக போயிட்டே தான் நம்ம கொண்டு போயிட்டே தான் இருக்கணுமா அடுத்த கட்டத்துக்கு? இப்போ ஷிப்பு போர்ட்டுக்கு வருது, பர்திங் அன்பர்திங்கு இல்லை டிபார்ச்சர் பண்ணணும் அந்த மாதிரினாலாம் ஒர்க் ஸ்டாப் பண்ண முடியாது. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் ஒர்க் ஹேஸ் டு கோ ஆன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொடெக்டடாக க்ளோத்ஸ் வின்டர் க்ளோதிங் போட்டுக்கணும், இல்லை ரெயின் கோட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒர்க் ஹேஸ் டு கோ ஆன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பணும், அது மேபி என்ன வேணா இருக்கலாம், ஒரு நெகட்டிவாக நிறையா விஷயம் இருக்கும். இப்போது நம்ம நடுக்கடலில் இருப்போம், ஆனால் இப்போ ஒரு டெத்தே நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு ரீச் ஆக முடியுமா? இப்போது ஒரு ஓஷன் கிராஸ் பண்ணுறீங்க, பசிபிக் கிராஸ் பண்ணுறீங்கன்னும் போது இட்ஸ் நாட் பாசிபிள். பட் நீங்கள் ஷிப்பு போர்ட்டுக்கு கிட்டே இருக்கீங்கன்னா யூ கேன் ரீச் அவுட் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக அவங்களால ரிலீவர் அரேஞ்ச் பண்ண முடியுதுன்னா போகலாம். பட் ஓஷனில் மிட் ஓஷனில் இருந்தால் நாட் பாசிபிள். வேற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்ல, அப்போ அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அந்த ஒரு இடத்துல? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு ஏபி ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஷிப்புக்கு வந்து கால் வந்துச்சு. நீங்கள் எங்கே இருக்கும் போது? அது நாங்கள் சிங்கப்பூருக்கு ஒரு மலக்கா ஸ்ட்ரீட் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3 days முன்னாடி இது நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு எல்லாருக்குமே. அவரை எப்படி கன்சோல் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. சரி, பட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, சிங்கப்பூர் இன்னும் ஒரு 4 days சிங்கப்பூர் போயிடுவோம், இறக்கிடலாம் அப்படின்னு. 4 daysக்கு அப்புறம் தான் சிங்கப்பூரே போவீங்க? ஓகே 4 daysக்கு அப்புறம் தான் அவரை இறக்க முடிஞ்சுது. ஸ்பெசிஃபிக் ஓஷனில் நம்ம ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கு? ஸோ அந்த மாதிரி யாருக்கு பர்த்டே வந்தாலும் எங்களால் எந்த அளவுக்கு அவங்கள வந்து இது பண்ண முடியுமோ, ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ, ஒரு கேக்கு ஒரு குக் கிட்ட சொல்லி ஒரு கேக் அரேஞ்ச் பண்ணி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சு அந்த பார்ட்டியில் அவங்கள கேக் வெட்ட வச்சு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சு அவங்கள கொஞ்சம் சியர் அப் பண்ணுவோம். ஓகே மேம். இன்னொன்று நான் இப்போ ஒரு இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் மேம், அதில் சொல்லுவாங்க இந்த மிட் நைட்டில் வந்து ஷிப் ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த 12 to 3 ஏதோ டைம் சொன்னாங்க, 12 to 4 சொன்னாங்க. அதுக்கப்புறமே வந்து அந்த 4 to 6 கூட, ஏன்னா இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வருவோம், அந்த டைமும் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனை தான் அந்த டைமில் நாங்கள் அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் மேம் அவ்வளோ ரிஸ்க்கு? நைட்டு டே ரிஸ்க் இல்லை, மோஸ்ட்லி யாராவது தூங்கிடுவாங்க அப்படின்றது தான் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ ஓப்பன் சீல இருந்தோன்னா நமக்கு டிராஃபிக்கும் ரொம்ப இருக்காது. ஸோ அந்த 12 to 4ன்றது செகண்ட் ஆஃபீஸரோட வாட்ச். அவர் காலையில் 12 to 4 பண்ணுவார், நைட்டு 12 to 4 பண்ணுவார். 4 to 8ன்றது சீஃப் ஆஃபீஸர் வாட்ச். ஸோ இந்த 4 to 8 இந்த ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறது இந்த 12 to 4, 4 to 6. இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால் எப்படி மேம் நடக்கும்? ஒரு இன்னொரு ஷிப்போட போய் இடிச்சிருவோமா இல்லை கொலிஷனு, ஏதாவது போட்டை வந்து பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக இப்போ ஷிப்பில் வந்து நிறைய அலர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, அலாம் சிஸ்டம்ஸு. அதாவது இப்போ நீங்கள் வந்து மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ யாராவது அங்கே நடக்கலை, மூவ்மெண்ட் இல்லைன்னா வந்து இமீடியட்டாக அலாரம் அடிக்கும், அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. இல்லைனா எவ்ரி 12 minutes நீங்கள் வந்து ஒரு பட்டன் அமைக்கிட்டே இருக்கணும்.
அந்த 12 மினிட்ஸில் நீங்கள் பட்டன் அமுக்கலைன்னா ஃபஸ்ட்டு அது வந்து அந்த பிரிட்ஜில் அலாம் அடிக்கும். அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் யாரும் ஆஃப் பண்ணலைன்னா கேப்டன் கேபினில் அடிக்கும், ஆஃபீஸர்ஸ் கேபினில் அடிக்கும். அந்த மாதிரி நிறைய அலர்ட் சிஸ்டம்லாம் இப்போ வந்துச்சு. ஸோ அதுவும் கூட ஒரு ரீசன் ஆக்சிடென்ட்ஸ்லாம் கம்மியானது. இல்லைனா மெயினாக இந்த இதில் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகிறதுக்கு காரணம் வந்து பீப்புள் டென் டு ஃபால் ஸ்லீப். அதுதான் மெயினாக. அண்ட் அந்த சன் பிரேக் ஆகும்போது அந்த டானில் வந்து சின்ன சின்ன போட்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்வாங்க. அண்ட் அந்த டைமில் தான் பைரட்ஸும் நிறையா போட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த சன் லைட்டாக வரும்போது அந்த பிரைட்னஸில் அந்த போட்டு தெரியாமல் போயிடும். ஸோ அதுவும் ஒரு லைக் ஒரு ரீசன். அந்த மாதிரி they tend to choose that time to board the vessel னு சொல்லுவாங்க. நீங்கள் படிக்கிற காலத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய படிப்படியாக இந்த ஃபீல்டில் விமன்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. லைக் நீங்கள் என்ன மேம் சொல்ல வரீங்க? லைக் இந்த ஃபீல்டில் வந்து விமன்ஸ் இன்னும் அதிக அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் இதை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற விமனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஃபீல்டு இது வரத்துக்கு. எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு முன்னாடி கம்மியாக பேர் இருந்தாங்க. இப்போ இன்னும் நிறைய விமன் தே ஆர் கம்மிங் இன் டு திஸ். அண்ட் என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன்டு விமன் எம்பவர்மெண்ட் தான். இப்போ விமன் இன்னும் எப்படி நிறைய கொண்டு வர்றது, இந்த ஃபீல்டில் இன்க்ரீஸ் பண்ணுறது நம்பர்ஸ் என்ன. பிகாஸ் என்டையர் வேர்ல்டில் வந்து 1.2 இந்த மேரிடைம் இதில் ஒர்க் பண்ணுறதுல 1.2% தான் விமன் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதுல தான் என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட். நிறைய கம்பெனிஸ் வந்து ஜெண்டர் டைவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக நிறைய விமன் சீஃபேரர்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. அண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் சைடில் கூட வந்து டியூஷன் ஃபீஸ் வேவர் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபெசிலிட்டிஸ் லைக் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க விமனை எப்படியாவது கொண்டு வரணும்னு. அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். விமன் நம்பர்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் அப். அண்ட் there are organizations like International Women Seafarers Foundation. அது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கேப்டன் அண்ட் சீஃப் இன்ஜினியர் சேர்ந்து விமன் சீஃப் இன்ஜினியர் அண்ட் விமன் கேப்டன் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் அது. அதில் வந்து யூ கேன் என்ரோல் yourself as a member. அண்ட் அவங்களும் வந்து லைக் தே ப்ரொவைட் சப்போர்ட். உங்களுக்கு எங்கேயாவது இஃப் யூ கெட் ஸ்டக் சம்வேர் எப்படி போகிறது, ப்ரொசீட் பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் இன் டு தட். இட்ஸ் பை உமன் ஃபார் உமன். ஸோ அண்ட் விஸ்தான் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் விமன் இன் திஸ் மேரிடைம் இண்டஸ்ட்ரி. ஸோ கண்டிப்பாக வந்து எம்பவர்மெண்ட் இஸ் கோயிங் ஃபுல் ஆன், நல்லா போயிட்டுருக்கு. மோர் விமன் ஆர் கம்மிங் இன் டு இட். பட் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அது ஷிப்பிங்னு இல்லை, சின்ன ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே மேம். மேம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடல்ன்ற ஒரு விஷயம் எப்படி மேம்? இப்போது நிறைய பேர் நாங்கள் ஷோரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பீஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்ப மோட்டிவேட் ஆகிற ஒரு விஷயமா சொல்லுவாங்க. இன்னொரு சிலருக்கு வந்து அது ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கடல்னா என்ன? கடல்னால் வந்து டிராஃபிக் இல்லாத டைமில் இட்ஸ் ஜஸ்ட் பீஸ் எதுவுமே இருக்காது. டிராஃபிக் இருக்கும்போது யூ பிஸி, ஓகே டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறதுல இருப்பீங்க. மற்றபடி இப்போ ஓப்பன் சீலெலாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயாவது 2-3 நாளைக்கு கூட ஒரு ஷிப்பு கூட உங்கள் கண்ணில் படாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் காமா லைக் நத்திங். எதுவுமே பேசுவீங்களா மேம் கடலோடலாம்? கடலோட என் கூட நான் பேசிக்கிறேன். உங்களோடய நீங்கள் பேசுவீங்க. ஓகே. இன்றைக்கி ஒரு ஷிப் போகுதுன்னா ஃபுல்லாகவே ஒரு இன்ஜினியரிங், ஃபுல்லாகவே ஒரு நாலேஜ் இது அந்த மாதிரி. அதனால இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்க, இப்போ பெர்முடா டைம்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லைக் வேறு இன்றைக்கி எல்லாமே அதை ட்ராவல் பண்ணி இன்னும் அவுட் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டு வந்துட்டுருக்கோன்றீங்களா? ஷிப்பில் இருக்க எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குமா மேம்? இருக்கும் மோஸ்ட்லி. பட் சில்லியான விஷயங்களும் இருக்குது. லைக் அங்கே போனால் அங்கே பேய் இருக்குது. அப்புறம் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு தேங்காய் உடைக்கிற இதுவும் இன்னும். அதாவது ஷிப்பில் நீங்கள் கொண்டாடுவீங்க ஆயுத பூஜை? அதுவும் இருக்கு. ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து போய் ஃபாக்ஸில் உடைப்போம். ஓகே. அண்ட் கண்டிப்பாக எல்லா ஷிப்லேயும் ஒரு காசிப் ஸ்டோரி இருக்கும். அங்கே போனால் அங்கே பேய் இருக்குது. எல்லா ஷிப்லேயும் இருக்குமா மேம்? அது ஜென்ரலாக லைக் யாராவது எஸ்பெஷலி இந்த ட்ரெயினிஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க, அங்கே போகாதீங்க அங்கே பேய் இருக்குது. மேம் எப்படி மேம் சொல்லுவீங்க? லைக் அந்த கதை எப்படி இருக்கும் அந்த ஒரு ஷிப்பில்? இப்போ ஃப்ரெஷ்ஷாக யாராவது வருவாங்கல்ல புதுசாக, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, இங்கே என்ன எப்படி இங்கே உள்ளே போனால் எப்படி வெளியில் வரணும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க, அங்கே போகாதீங்க அங்கே போய். உங்களுக்கு ஏதாவது கதை சொன்னாங்களா மேம்? சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. எக்ஸாக்டாக அந்த கதை என்ன? யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம நைட்டில் வந்து போர்ட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து டெக்லலாம் போவோம். இல்லைன்னா நைட்டு அதை 4-5 o'clock ஒர்க் முடிச்சுட்டு எல்லாம் வந்துடுவாங்க. அக்காமடேஷன் லிவிங் ஸ்பேஸில் மட்டும் தான் இருப்பாங்க, வெளியிலலாம் போக மாட்டாங்க. ஸோ அப்போ சும்மா சொல்லுவாங்க லைக் எஸ்பெஷலி இந்த ஃப்ரெஷ்ஷாக வரவங்களெல்லாம் தான், அதுக்கு மேலே எல்லாம் ஏமாற்ற முடியாது. ஸோ அங்கே தெரியுதுல்ல அந்த இடத்துல தான் பேய் இருக்குது, அங்கே ஒருத்தர் போனாராம், விழுந்துட்டாராம், இறந்துட்டாராம், அவர் பேய் அங்கே தான் இருக்குது, அந்த மாதிரிலாம் ப்ராங்க் பண்ணுவாங்க. ஓகே. இன்ஜின் ரூமில் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சும்மா லைக். ஓகே மேம். இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எட்டிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இல்லை பெரிய லெவலில் ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு திடீர்னு ஒரு கொலையே நடக்குது, இல்லை ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, எது நடந்தாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல. அது மாதிரி ஷிப்பில் என்ன பண்ணுவீங்க?
ஷிப்லேயே வந்து சொன்ன மாதிரி டெக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் சீஃப் ஆஃபீஸரு, இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர் இன்சார்ஜ். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை பிரச்சனை பண்ணுறதே டிபார்ட்மெண்ட் ஹெட்டுன்னா நீங்கள் கேப்டன் கிட்ட போகலாம். இல்லை கேப்டனே பிரச்சனை அப்படின்னா நேராக கம்பெனியை கூட நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த அந்த டிராவலில் நீங்கள் அவரை எங்கேயாவது மிஸ் பண்ணீங்களா மேம்? இந்த ஒரு இடத்துல கூட ஒரு இருந்திருக்கலாம். வாட்டி வந்துச்சு, அவரோட ஷிப் வந்து ஃபிலிப்பீன்ஸில் இருந்துச்சு, என்னோட ஷிப் வந்து ஆஸ்திரேலியா டு சிங்கப்பூர் வந்துட்டு இருந்தோம். ஸோ ஜஸ்ட் அந்த போர்ட்ஸ் கொஞ்சம் தான் கேட்டேன், பட் 2 பேரும் வேறு வேறு ஷிப்பில். ஸோ அப்போது வந்து வீடியோ காலில் பார்த்தீங்களா இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு ஜஸ்ட் பாசிங் அப்படின்னு. அது வந்து ஒரு நல்ல இன்சிடென்ட். அது லைக் ஹி வாஸ் ஜஸ்ட் தேர், ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ அப்படின்னு. மேம் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் சேலரிஸ்ன்றது எப்படி மேம்? ஏன்னா ஷிப்பில் வேலை பார்த்தா பயங்கரமாக சம்பாதிப்பாங்க, லட்சமாக சம்பாதிப்பாங்க, கேப்டன்லாம் இருந்தால் அவ்வளோதான் பயங்கரமாக ஏர்ன் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா? ஆனால் ஆக்சுவலாக ஒரு சேலரிஸ்ன்றது இந்த ஃபீல்டில் எப்படி மேம்? சேலரி நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி தான் நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஏன்னா அது அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த ஜாபுக்கு. ஒரு $200 million வர்த் ஷிப்பு, அதில் ஒரு 200 million or 300 million வர்த் கார்கோன்னும் போது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி வெட் பெய்ட் வேல். மேம் இப்போது எல்லாரோடைய இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களை மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஸ்மூத்தாக இருக்குமா, இல்லை வேறு மாதிரியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக வேறு மாதிரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ என்னோட இந்த என்டையரில் நான் வந்து ஒரு ஃபயர் ஃபேஸ் பண்ணதில்லை, ஒரு பொல்யூஷன் ஃபேஸ் பண்ணதில்லை, ஒரு டெத் சிச்சுவேஷன் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது ஃபார்ச்சுனேட்லி. பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு ட்ராமாடைஸ். டெத்துன்னா எப்படி மேம் சொல்கிறீங்க? திடீர்னு கப்பலில் இருக்கும்போது இறந்துருவாங்க, யாராவது இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ வந்து நம்ம மிட் ஓஷனில் இருக்கோம். ஏதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெசல் சொல்கிறேன், வந்து ஒரு ஹெவி வெதர் சுச்சுவேஷன், திடீர்னு ஏதோ ஒரு அலாம் வந்திருக்குன்னு முன்னாடி செக் பண்ண போயிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய வேவ்ஸ் வந்து இடித்து இறந்துட்டாங்க, ஒரு பர்சன் அதில் இறந்துட்டாங்க. ஸோ அப்படின்லாம் இருக்கும்போது அது வந்து என்டையர் அந்த வெசலுக்கே ரொம்ப ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அது வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் கம்பெனிக்கு, அண்ட் அந்த இறந்து போனவங்களோட பாடியை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் டில் நெக்ஸ்ட் போர்ட். அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குமா? அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எஸ், மீட் ரூம்னு இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீசர் ரூம், அதில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி நெக்ஸ்ட் போர்ட்டு போகணும். இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம். மேம் நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துலயேவா மேம் அவரோட பாடியை ப்ரிசர்வ் பண்ணி ரா மெட்டீரியல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. திருப்பி அதை ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி இது பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நார்மல் யூஸ்க்கு. ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் நினச்சி நீங்கள் பயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன மேம்? ஆக்சுவலாக வந்து அவங்க லைக் இப்போ இருக்க ஜென்ரல் இதில் வந்து ஹெச்ஆர்ஏ ஹை ரிஸ்க் ஏரியாஸ், பைரசி இஷ்யூஸு, லைக் இந்த கல்ஃப் ஆஃப் ஏடனில் வந்து பைரசி ஹவுதி அட்டாக்ஸ் நடக்குது, ஷிப்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்காலேயும் இந்த இஷ்யூஸ் இருக்குது. இப்போ சிங்கப்பூர் ஸ்ட்ரேட்லேயும் கொஞ்சம் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை ரிலேட்டடாக யோசிக்கும் போது கொஞ்சம் லைக் எப்படி மேம் இருக்கும் இப்போது? ஆனால் இன்றைக்குமே ரொம்ப பீக்கில் தான் இருக்கா பைரேட்ஸ் அப்படின்றது? சொமாலியாவில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் இப்போ ஹவுதி அட்டாக்ஸும் வந்து கம்மியாயிடுச்சு மேம். ஆனால் இப்போ வரைக்குமே பைரேட்ஸ்னாலே சோமாலியான்னு தானே நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம். ஆனால் அங்கே இல்லை. இப்போ சோமாலியானா அங்கே வந்து ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ணிவிடுவாங்க. மற்ற இடத்துலலாம் ஹைஜாக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ராபர்ஸ். இப்போ சிங்கப்பூர்லலாம் ராபர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போனீங்கன்னா அங்கேயும் ராபர்ஸ் வருவாங்க. அங்கே வந்து கார்கோ மோஸ்ட்லி ஸ்டீல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆயில் ஏதாவது கொண்டு போகிறீங்கன்னா அது ஸ்டீல் பண்ணுவாங்க. பட் சொமாலியாவில் என்னென்னா வந்து ஷிப்பு வித் க்ரூ ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ரேன்சம்காக உங்கள் கம்பெனியோட நெகோசியேஷன்ஸ் போகும். அது ஃபார் இயர்ஸ் கூட போயிருக்கு சில இதுலலாம். ஸோ அதனால தான் சொமாலியா வந்து ரொம்ப பயப்படுறது எல்லாரும். பட் இப்போ வந்து கம்மியாகிடுச்சு. லிட்டரலி நோ இன்சிடென்ட்ஸ் அட் ஆல் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. பட் இந்த ராபரி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. இப்போ ஹவுதீஸ் நடுவில் வந்து கொஞ்சம் 2-3 ஷிப்பை ஹைஜாக் பண்ணாங்க. பட் அதுவுமே இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் அங்கே வந்து ஒரு வார் ரிஸ்க் வேறு இருக்குன்றதுனால கொஞ்சம், மற்றபடி ராபரி தான் இப்போ கொஞ்சம் அதிகம். ஹைஜாக் இல்லாதது, ஹைஜாக்னால தான் சொமாலியா வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் பை இந்த மாதிரி ரொம்ப பயந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போ சொமாலியா ஹஸ் கம் டவுன், லைக் ஒன்றுமே இன்சிடென்ட்ஸ் இல்லை. மேம் இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா நான் வந்து செயிலிங்லேருந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கேன் அப்படிங்க, இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கா மேம்? எல்லாத்துக்குமே இருக்கா? கண்டிப்பாக. இப்போ எனக்கு போதும், நான் சேல் பண்ணுது, எனக்கு இனிமேல் செயிலிங் வேண்டாம் அப்படின்னா கூட நிறைய ஷோர் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து பிரேக் எடுத்து QHSEயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஷோர் ஜாப்ஸ், ஷிப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, லைக் மெயின்டெனன்ஸு, ட்ரைனிங்கு, இன்ஸ்டியூட்டில் போய் டீச் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதுவுமே இந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. நான் வந்து இந்த ஃபீல்டில் போயிட்டு எனக்கு ஷிப்பு செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சு இந்த ஃபீல்டு வேணாம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே உங்களுக்கு ஜாப்ஸ் நிறைய இருக்குது அவைலபிளாக. ஓகே மேம். ஜஸ்ட் நான் இதுவுமே வந்து சேல் பண்ணுறவங்களுக்கே வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால
பிடிக்கலனாலும் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்லாம் கூட சிலர் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஸோ தே கேன் ஆல்வேஸ் ஸ்டெப் அ ஷார்ட் வென் எவர் தே ஃபீல் தே வாண்ட் டு. மேம் நீங்கள் இப்போ நம்ம லேண்டில் இருக்கும்போது ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல நமக்கு, சேம் அதே லைஃப் ஸ்டைலில் நம்ம ஷிப்பில் வாழ முடியுமா மேம்? லேண்டில் இருக்க லைஃப் ஸ்டைல் அதான் நான் சொன்னல, ஷிப்பில் இருந்து எவ்ரிடே இஸ் மண்டே. உங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் வந்து ஒர்க்கு, வாட்ச்னா வாட்ச்சு, சாட்டர்டே சண்டே எல்லாமே ஒர்க்கு தான். பட் நீங்கள் இங்கே லேண்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஆல் டேஸ் சண்டே. அந்த All day சண்டே. Sunday. ஸோ இது நான் பார்த்து ஆல் டே மண்டே அங்கே, இங்கே வந்து ஆல் டே சண்டே. அது எப்படி மேம் அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்கும்? ஒரு 6 months இங்கே இருந்துட்டு திடீர்னு 6 months உள்ளே போகிறது, அது இது ரொம்ப சேலஞ்சிங்க. அந்த டிரான்சிட் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஷிப்பில் வந்து ஓகே நான் இறங்கணும் அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டோம்னாலே நம்ம மைண்ட் செட்டே மாறிடும். ஓகே வீட்டுக்கு போகிற மென்டாலிட்டி ஸ்டார்ட் ஆகிடும் அந்த அங்கே. அதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான், கொஞ்சம் ஒர்க்லாம் முடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ இறங்குறப்போ கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம என்னென்னலாம் அங்கேயே பிளான் பண்ணிவிடுவோம். அங்கே போகணும், இங்கே போகணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும்னு ஷிப்பில் இருக்கும்போதே பிளான் பண்ணிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் வீட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். தென் ஒரு நீங்கள் வந்து 6 months ஆன் 6 months ஆஃப் இருக்காது. 6 months நீங்கள் ஆன்னா ஒரு 2 months or 3 months மேக்ஸ் ஆஃப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடலாம். 6 months லீவ் எடுக்கிறதுனாலும் இட்ஸ் அப் டு யூ. பட் மோஸ்ட்லி வந்து 99% கம்பெனி தே டோன்ட் பே யூ வென் யூஆர் ஆன் லீவ். ஸோ வந்து பே பண்ண மாட்டாங்க. நோ சில கம்பெனிஸ் இருக்குது, அவங்க கூட நீங்கள் 3 months ஆன் 3 months ஆஃப் கான்ட்ராக்டில் இருப்பீங்க. ஸோ அது பே பண்ணுவாங்க. தட் இஸ் பட் வெரி வெரி லெஸ். மோஸ்ட்லி எந்த கம்பெனியுமே வந்து பே பண்ண மாட்டாங்க லீவில் இருக்கும்போது. மேம் நடுக்கடலில் ஷிப்லாம் ரிப்பேர் ஆகுமா மேம்? சில நேரம் ஸ்டாப் ஆகும், பட் ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ரெக்கவர் பண்ணி மேக்ஸிமம் 100% ரெக்கவர் பண்ணிடலாமா, இல்லை அதுலேயுமே ரெக்கவர் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்குமா? ரெக்கவர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா டக் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. போய் டக்கு போய் ஷிப்பு புல் இன்னொரு ஷிப் வந்து உங்களை புல் பண்ணி கூட்டு போவாங்க. அந்த மாதிரி. ஓகே ஓகே. பட் மிட் ஓஷன்லலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். லைக்கணும் அவ்வளோ தூரம் அந்த டக்கு வரணும், உங்களை டோ பண்ணிட்டு போகணும், அதெல்லாம். அது ஆனால் இப்போது நீங்கள் மிட் ஓஷனில் இருந்தால் அவங்க உங்களை ரீச் பண்ணுறதுக்கே அதுவே பெரிய ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கு அது வந்து. பட் அந்த மாதிரி மோஸ்ட்லி சுச்சுவேஷன்ஸ் வராது. பட் வந்தாலும் நடந்திருக்கா மேம்? ஆனால் இல்லை, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடு கடலில் போய் ஒரு கப்பல் மாட்டிக்கிச்சு போய் டோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் இல்லை. எவ்ரி டைம் நீங்கள் வந்து செயிலிங் போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஃபார் விமன் மெடிக்கல்ஸில் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட். ஸோ ப்ரெக்னென்ட் வந்து யூ கேன் நாட் செயில். ஓகே மேம். ஓகே மேம், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க. நேரம் முதலுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் தேங்க்ஸ் டு மோகன். அவர் தான் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு ஹிம். திஸ் இஸ் லைக் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். நான் வரும்போது ரொம்ப கண்டிப்பாக நர்வஸாக தான் வந்தேன். பட் யூ கைஸ் மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.